மல்லி இங்கே மல்லியை ஆசிட் ஊற்றலான்ட்டு வந்த ரஞ்சிதா ஆளுங்களை விஜயும் அரவிந்த் போட்டு புரட்டி எடுத்துறாங்க. அதில் விஜய்க்கு மட்டும் கையில் லைட்டாக அந்த ஆசிட் ஊற்றிடுது. அதனால் விஜய் அழைச்சிட்டு உடனே அரவிந்த் மல்லியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு விஜயோட கைக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் பெருசாக அடிப்படல. இருந்தாலும் மல்லிக்கு ரொம்ப மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா மல்லி நினச்சிக்கிறாங்க நம்ம அரவிந்த் தான் விஜய்க்கு உண்மையாகவே மல்லி மேலே அன்பு காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி காட்டுன்னு சொன்னார் இல்லையா. அதுக்காக அரவிந்த் தான் ஆள் செட் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு மல்லி நினச்சிக்கிறாங்க. அதனால் அரவிந்த்கிட்ட போயிட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் போய் இப்படி பண்ணுங்கன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டுங்கிற பேரில் பார்த்து வேலையை பாருங்கள். இப்போ விஜய்க்கு கையில் அடிபட்டிருக்கு. அதை நினைக்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது. உங்களுடைய முட்டாள்தனத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிடாதீங்க. உங்களை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு அரவிந்த் மனசில் கஷ்டப்படுற மாதிரி மல்லி பேசுகிறாங்க. அரவிந்த் உடனே யோசிக்கிறாரு, நாம் எதுவும் பண்ணவே இல்லையே, யாரோ பண்ண தப்புக்கு மல்லி இப்படி நம்மளும் திட்டிட்டு போகிறாளே அப்படின்னு அரவிந்த் இங்கே எதுவும் பேசாமே இருக்காங்க. ஏன்னா மல்லி அப்போ நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற வருத்தமும் அவருக்கு கஷ்டமும் அதிகமாக இருக்குது. சரி ஓகே, ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. இங்கே விஜய் அழைச்சிட்டு மல்லி வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மல்லி விஜய் பார்த்து கண் கலங்கி, சாரிங்க எங்கள் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது விஜய் ஒன்று, என்ன மல்லி நீ என்னமோ ஆள் செட் பண்ண மாதிரி அதில் என் கையில் பட்ட மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டவுடனே மல்லிக்கு செல்ஃபோன் அடித்த மாதிரி இருக்குது. ஆஹா என்னது விஜய் கரெக்டாக அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க அது மல்லி ஏப்பாரு, ஓ மேலே பட்டிருந்தா நான் தாங்கியிருக்க முடியாது, என் மேலே பட்டிருந்ததுனால நீ தாங்கிக்கலை, அவ்வளோதான். மற்றபடி வலி ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே மல்லி. உனக்கு ஊற்றுனா என்ன, எனக்கு ஊற்றுனா என்ன, ரெண்டு பேருக்குமே காயப்பட்டாலும் ரெண்டு பேருக்கும் வலிக்க தானே போகுது அப்படின்னு விஜய் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. மல்லிக்கு அப்போது விஜய் மேலே கொஞ்சம் அது நம்பிக்கை அதிகமாகுது. அரவிந்த் சொன்ன மாதிரி விஜய்க்கு நம்ம மேலே உண்மையாலுமே பாசமாக இருக்க போலே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது விஜய் கையில் அடிபட்டுறதை பார்த்ததும் ராஜேஸ்வரி பதறி போய், விஜய் என்னாச்சுடா, கையில் என்னாச்சு, ஏன் அடிபட்டுருக்கு உனக்கு, கையை காட்டு, ஷூயோ எவ்வளோ பெரிய காயம் அப்படின்னு ராஜ் அப்படியே பதறாங்க. உடனே விஜய், ஐயோ அக்கா ஒன்றும் இல்லை விடுக்கா, என்னாச்சா சொல்டா. இல்லைக்கா இது மாதிரி மல்லி மேலே ரெண்டு பேர் ஆசிட் ஊற்றுந்தானுங்க. மல்லி மேலையா, அவன் மேலே ஏன்டா ஊற்றுறானுங்க தெரியலக்கா, அதை காப்பாற்ற போகும்போது தான் என் கையில் பட்டுடுச்சு. அடி பாவி, நீ யார்கிட்ட போய் என்னடி பிரச்சனை பண்ணி வச்சுருந்த, நீ பண்ண பிரச்சனைக்கு உன் மேலே ஆசை ஊற்ற வந்தானுங்க, இப்போ என் தம்பி மேலே ஊற்றி போயிட்டாங்கடி, அடே பாவி சண்டாரி அப்படின்னு ராஜ் திட்டுறாங்க. உடனே விஜய் அக்கா ஏக்கா மல்லி திட்டுறீங்க, மல்லி எதுவும் பண்ணலக்கா, மல்லி யாருக்குமே எந்த தப்பும் பண்ண மாட்டா. அப்படி இருக்கும்போது அவனுங்க எதுக்காக மல்லி மேலே இப்படி பண்ண வந்தாலுங்கன்னே புரியல. நல்ல வேலை அந்த நேரத்தில் நான் மட்டும் குறுக்க போந்து மல்லியை காப்பாற்ற வந்தா மல்லிக்கே இந்நேரம் இதை விட பெருசாக விபரீதம் நடந்திருக்கும்க்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே ரஞ்சிதா, அடைச்சேன் இவளுக்கு ஒன்றுமே ஆகலையே, நம்ம போட்ட பிளானில் தப்பிச்சிட்டாலே, ஆனால் மாமாவுக்கு மட்டும் லைட்டாக கையில் அடிபட்டிருக்கு. என்ன இது, நம்ம போடுற எல்லா பிளான்லையும் தப்பிச்சிட்டே இருக்காளே, என்ன தான் பண்ணுறது இவளை அப்படின்னு ரஞ்சிதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி இருக்கட்டும், இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு ரஞ்சிதா யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜி, சரி விஜய் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. இங்கே ரஞ்சிதா யோசிச்சுட்டு பார்க்குற ராஜி, ரஞ்சிதா என்னடி இங்கே தனியாக யோசிச்சுட்ருக்க, அங்கே என் தம்பி கையில் அடிபட்டு வந்திருக்கான், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை, அவன்கிட்ட என்னாச்சு மாமா ஏதாச்சும் மாமான்னு ஒரு பாசமாக அக்கறையாக பேசுறியா, அப்படி பேசினா தானே அவனுக்கு உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏண்டி அதை விட்டுட்டு இங்கே இருந்தால் நிற்கிற, அந்த மல்லியை பாரு அப்படியே விஜய் தாங்குற மாதிரி பண்ணுறா. ஆனால் பிரச்சனையும் அவளால் தான், எவனோ ஒருத்தவன் அவளுக்கு ஆசை ஊற்ற இப்போது விஜய் கையில் பட்டு போயிருக்கு, ஆனால் இதை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படி நிற்கிற அப்படின்னு இங்கே ராஜு திட்டுறாங்க. ஆனால் ரஞ்சிதா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. உடனே ராஜு கேட்குறாங்க, என்னடி என்னாச்சு, ஏன் அப்படியே அமைதியாக நிற்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ராஜிம்மா எனக்கு மாமாவுக்கு அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடி போடி, நீ ஒன்றுத்துக்கும் லைக் போட வர மாட்டேன், ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை அப்படியே டக்குன்னு தட்டி பிடிக்கணும்டி, ஆனால் அதை விட்டுட்டு நீ இப்படி மண்ணு மூட்டு சாமி மாதிரி மதம் நினைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரஞ்சிதா ஒன்று யோசிக்கிறாங்க, ஐயோ மாமா மேலே அடிபட்டுன்னு தெரிஞ்ச உடனே ராஜுமா இவ்வளோ கூப்பிட்றாங்களே, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நாம தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, வேணாம் அவங்கள்ட்ட இதை பற்றி பேசவே வேணாம், பேசி நம்மளே பிரச்சனை எடுத்துக்க வேணாம், நாம் அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு இங்கே ரஞ்சிதா முடிவு பண்ணுறாங்க. இங்கே மல்லி விஜயை படுக்க வச்சுட்டு கிச்சனில் நிற்கும்போது ரொம்ப டென்ஷனாக நிற்கிறாங்க. அதை பார்க்குற அண்ணா பொண்ணி, மல்லி என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க, அதெல்லாம் தம்பிக்கு ஒன்றும் ஆகாதடி, லைட்டாக தானே கையில் பட்டிருக்கு. ஆமாம் அவனுக்கு யாருடி மல்லி, நீ பார்த்தியா புள்ள, அவனுங்க எதுக்கு ஓ மேலே ஆசி வந்தானுங்க, எனக்கு புரியவே இல்லை புள்ள அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று,
இல்லை பெரியம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சேரக்கூடாத இடம் சேர்ந்து பண்ணக்கூட தப்பா நான் பண்ணிட்டேன் பெரியம்மா. என்ன சொல்கிறேன்? என்னமோ பேசுகிற, எனக்கு புரியல. இல்லை பெரியம்மா, அது வந்து என் புள்ள, பெரியம்மாட்ட எதையும் மறைக்கக்கூடாது. நீ என் பொண்ணு மாதிரி, நான் உன் அம்மா மாதிரி, ஏதோ இருந்தாலும் சொல்லு புள்ள. இல்லை பெரியம்மா, அரவிந்த் தான் சொன்னார், விஜய்க்கு உண்மையாகவே உங்கள் மேலே லவ்லாம் இருக்குது, ஆனால் அவர் வெளிக்காட்டிக்காமல் இருக்கார். நான் வேணால் ஒரு பிளான் பண்ணுறேன், அந்த பிளான் படி அவரே பாருங்கள், உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அரவிந்த் சொன்னார். சரி நானும் சொன்னானா? ஆமாம் புள்ள, நானும் தான் படிக்க இருந்தேனே. ஆமாம் பெரியம்மா. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? என்ன புள்ள பண்ணா? நேராக போயிட்டு 2 ஆளுங்களை செட் பண்ணி என் மேலே ஆசீர் ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. அந்த 2 பேரும் என் மேலே ஆசீர் ஊற்ற வரும்போது டக்குன்னு விஜய் அரவிந்த் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறாங்க. அதில் தான் விஜய்க்கு கையில் ஆசீர் ஊற்றிருச்சு பெரியம்மா. அதான் இப்படி எல்லா தப்பும் காரணம் நான் தானே. என்னால் இப்போ விஜய்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன பிள்ளை இப்படி பேசுகிற? அப்போ இதெல்லாம் காரணம் அரவிந்தா? அடா பாவி, அதுக்குன்னு எப்படி அப்படி விஷயத்த பண்ணுவான் அவன்? லூசு பைய. ஐயோ புள்ள, இங்கே பாரு புள்ள, இந்த விஷயத்த இதோட விட்டுரு. இது மட்டும் வெளியில் யாருக்கா தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அதுவும் குறிப்பாக அந்த ராஜிக்கு இது ஒன்று போதும், உன்னை விஜய் மாப்பிள்ளைகிட்டேருந்து பிரிச்சுருவா. இது இதோட விட்டுரு. எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாட போச்சுக்கிற மாதிரி விஜய் மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படல, சின்ன காயம்தான் ஏற்பட்டுருக்கும் போல். நீ பாட்டுக்கு போயிட்டு விஜய் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு ஏதாவது பண்ணி தொலைக்காத, அது அப்போ நம்ம தலையில் நம்மளே சூனி தள்ளி வச்சுக்கிற மாதிரி ஆகிட்டும் போல் அப்படின்னு பெரியம்மா திட்டுறாங்க. மல்லி ஒன்று, எப்படி பெரியம்மா, நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எனக்கு சொல்லாமல் இருந்தானா அந்த குற்றம் வச்சு என்னை கொண்டுட்டு பெரியம்மா. இல்லை எதுனா இருந்தாலும் பரவாயில்ல பெரியம்மா, நான் போய் விஜய்கிட்ட இதை சொல்லி சாரி கேட்டுறேன் பெரியம்மா. ஏ புள்ள, நீ லூஸா புள்ள, நீ என்ன வேணும்னு பண்ணியா சொல்லு பார்க்கலாம். இதில் நீ பண்ணவே இல்லை புள்ள. நீ உன் கஷ்டத்தை அரவிந்த்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட, ஆனால் அரவிந்த் நம்மள்கிட்ட இப்படிலாம் பண்ணப்பன்னு சொன்னானா? சொல்லி நம்ம விட்டுருப்போமா சொல்லு பார்க்கலாம். நம்ம சொல்லவே இல்லைல்ல, நம்ம கஷ்டத்தை சொன்னோம், ஆனால் அவன் போய் கிழக்கு தரமாக இப்படி பண்ணுவான்னு நாம் என்ன கனவா புள்ள கண்டோம்? வேணா புள்ள, பெரியம்மா சொல்கிறது கேளு, நீ போய் இப்போ பண்ண போகிற காரியம் தேவையில்ல பிரச்சனையாக முடிஞ்சிடும், வேணா புள்ள அப்படின்னு இங்கே தடுக்கிறாங்க. இங்கே மல்லியோட கெட்ட நேரம் இதை நம்ம ராஜி காலில் வாங்கிறாங்க. ஓ அப்போது இதை நீங்கள் பண்ண பிளான் தானா? அடி பாவி, உன்னை எப்படா அந்த வீட்டை துரத்தலான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீனு இங்கே மஞ்சள் தண்ணி தலை தெளிச்சிட்டு வந்து என்னை வெட்டுங்கன்னு நீயாவே உன் தலையை கொடுத்துட்டேடி. மல்லி, இது ஒன்று போதும்டி, இன்னையோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு ராஜு நேராக போய் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய், உனக்கு கையில் அடிப்படுறதுக்கு காரணம் யார் தெரியுமாடா? யாருக்கா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் விஜய், வேறு யாரும் இல்லை, நீ உயிருக்கு உயிராக நினச்சிட்ருக்கியே, இவ தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வந்தவ, இவ தான் என் புள்ள வாழ்க்கை காப்பாற்றிருக்கா, அவள் வந்து நம்மளை காக்க வந்த கடவுள் மாதிரி நினச்சிட்ருக்காள் அந்த மல்லி. ஆமாக்கா, அவள் தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. அக்கா சும்மா தேவையில்லாமல் மல்லி மேலே பழி போடாதீங்க அக்கா, உங்களுக்கு மல்லியை பிடிக்காது எனக்கு தெரியும், அதுக்காக நீங்கள் சும்மா மல்லி மேலே பழி போட்டால் எப்படிக்கா? இது எதிர்ச்சான விஷயம்க்கா. சொல்லப்போனால் நான் அந்த இடத்துல போய் மல்லியை காப்பாற்றாமல் இருந்தால் மல்லிக்கு நேரம் இதை விட பெருசாக எப்படி நடந்திருக்கும்க்கா. அப்படி இருக்கும்போது மல்லி எப்படிக்கா பண்ணியிருப்பா? ஐயோ விஜய், அதுதான் நீ சரியாக புரிஞ்சுக்கல. மல்லி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாங்க ராஜி. எந்த வீடியோ? கிச்சனில் நம்ம மல்லியும் அன்னப்பொண்ணி பேசுனதை அழகாக வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ராஜி. அதை பார்த்தோன்னே விஜய்க்கு செம ஆத்திரம். அடே பாவி, உண்மை நான் எம்பூட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் கடைசி நீ ஆளுங்களை செட் பண்ணி நீயே பண்ணியிருக்கே. அதாவது ராஜி ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, மல்லி வந்து தான் அரவிந்தில் சொன்னதையும் அரவிந்த் அதுக்காக ஆள் செட் பண்ணதையும் அந்த ஆளுங்க போய் தான் ஆசிரியர் ஊற்றுனாங்க அப்படிங்கிறது மட்டும் இங்கே நம்ம இவங்க ராஜி வீடியோ எடுத்திருக்காங்க. மற்றபடி இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நாம் நம்ம கஷ்டத்தை சொன்னோம், ஆனால் அவன் பண்ண தப்புக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணது, குற்றம் நினச்சா இருக்கிறது, மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சது, அது எதையுமே ராஜி வீடியோவாக எடுக்கலை. ஸோ இதை மட்டும் எடுத்து மற்ற ரெடி பண்ணிவிட்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் விஜய்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து விஜய் செம ஆத்திரப்படுறாரு. அந்த மல்லியை அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு, மல்லி இந்த ஆசீர்வாதம் வந்து யார் அப்படின்னு கேட்க மல்லி திருத்துன்னு முடிக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து சொல்லும்போது, சே போதும் நிப்பாட்டு, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் அந்த நம்பிக்கை வந்து நீ அவநம்பிக்கை ஆக்கிட்ட, எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் இந்த வீட்டில் எல்லாரும் சொல்லும்போது நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கல, ஆனால் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க அப்படிங்கிறத இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சே உன் மேலே போய் நான் எம்பூட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் பாரு, அதை நினைக்கும் போது எனக்கு தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், திரும்ப என்னை அந்த வார்த்தை சொல்ல வைக்காத, ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போயிடு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி இங்கே மல்லியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு விஜய். உடனே அறிந்து ஓடி வந்து, ஐயோ விஜய் சார், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார், நான் சொல்கிறத கேளுங்க. டேய் இங்கே பாரு, நீ வந்து அன்னைக்கு மல்லியை வீட்டுக்கு அழைச்சி வந்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன், ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையாக நீ கிளம்பிடுறான் போல அப்படின்னு அரவிந்த் மல்லி 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு விஜய். அதை பார்க்குற ரஞ்சிதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்லையே,
நாம் பண்ண பிரச்சனைக்கு மல்லி மாட்டிக்கிட்டாலே அப்பா எப்படியோ நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, ஆனால் ரெண்டுமே நமக்கு நல்லது தான். இந்த விஷயத்த இதோட அப்படியே மூடி மறைச்ச வேண்டியதுதான். இது மட்டும் ராஜி மாவுக்கோ விஜய் மாமாவுக்கோ தெரிஞ்சதுன்னா அப்புறம் அதே இடத்துல நாம் இருப்போம். இங்கே வேணாம் வேணாம் வேணாம், இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ரஞ்சிதா ஒரு வழியாக மல்லியை வீட்டோட துரத்திட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.